ஹாய் செல்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். என்னடா பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் வந்து இன்றைக்கி வீடியோவே. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா, இருங்க வெயிட் பண்ணி பாருங்கள், டைமிங் காட்டுறவங்களுக்கு. நைட்டு 12 மணி 12:14 ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டைமிங் என்னென்னு. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. அவள் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக ஒரு பொருளை கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது கூட எப்படி வாங்கினீங்கன்னு பார்த்தீங்க, இதோ பாருங்கள், இதுக்குள்ளே தான் கிஃப்டே இருக்குது. அவங்க வந்து செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கு, இது வேறு ஃபோன் வேறு. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது தான் இந்த சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நாளாகவே அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இதை வாங்குறது கூட எப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு கொலுசு போட்டிருப்பாங்க. நான் வந்து அவங்க கேட்டதுக்கு எதுக்கு கேட்குறீங்கன்னு தான் கேட்டாங்க. நான் வந்து அடமானத்தில் வைக்க போகிறேன், கொடுவோம் கொலுசு அப்படின்னு தான் கேட்டு நான் வாங்கிட்டு போயிருக்கேன். ஆனால் வந்து வேறு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்காக. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியாது. நம்ம இப்போ நல்லா செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம கேமரா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன தான் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராத்திரியில் எதுக்கு அப்படி போடுறேன் அப்படின்னாக்கா, இது வந்து எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ராத்திரி டைமில் வாங்கிட்டு வந்து, நான் ஈவினிங் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ நைட்டு தூங்கும் போது இது சர்ப்ரைஸ் பண்ணால் தான் இது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவெலாம் செட் பண்ணியாச்சு. என்னடா கேமராவை பக்கத்தில் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னாக்கா அவளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவளுக்கு சர்ப்ரைஸ் தானே நான் பண்ண போகிறேன். அதனால் கேமராவை பக்கத்தில் செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். என்ன கிஃப்ட் இருக்கும் அப்படின்றத பார்க்காதீங்க. இந்த கிஃப்ட் வந்து என்னன்னாக்கா வெள்ளி தான், ஓகேவா? வெள்ளின்னும் போதே நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடியே வந்து அவள் வீடியோவில் எதுவும் கேட்டிருப்பா, எனக்கு வாங்கி தர மாட்டேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கெஸ்ட் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகே? இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய பிறந்த நாளைக்கு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். என் பிறந்த நாளைக்கு கொடுத்தாக்கா வந்து அவளும் எனக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பா. அப்போ நாம் கிஃப்ட்டு கொடுத்தனா ஒரு மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படி கொடுக்க வேணாம், நம்ம தனியாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ கொடுக்குறேன். இன்னும் என் பிறந்த நாளைக்கு ஒரு 10 நாள் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போவே கொடுத்துடலாம். அவங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. நம்ம இப்போ சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து கடைக்கு போனேன். அதுவும் அவளை விட்டுட்டு வேற போயிட்டேன்னா, அதுக்கே என் மேலே கோவத்தில் வேற தூங்கிட்டு இருக்காங்க. விட்டே போக மாட்டேன். அவளோட கொலுசையும் வாங்கிட்டு போயிட்டேன். கொஞ்சம் எனக்கு வந்து அடகில் வைக்கிறதுக்கு காசு வேணும், எனக்கு கொஞ்சம் காசு தேவை, லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிருக்கேன். அதுக்கே அவள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. எழுப்புனா கூட எந்திரிப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா ஈவினிங்கே எங்கள் 2 பேத்துக்கு சண்டை வேறையா. நம்ம எதுக்கும் எழுப்பி இதை பார்த்தானா கண்டிப்பாக அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க, கொஞ்சம் கூல் ஆகிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, என்னால் முடிஞ்சது தான் நான் வாங்கிட்டு வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவளுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறதுனா, அது வந்து அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்ற ஒரு இது அவளுக்கு ஒரு கற்பனைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு வேணும், அது போட்டு பார்க்கணும், எனக்கு ஒரு ஆசை அப்படின்ட்டு ஒரு ஆசையிலேயே அது கனவாகவே இருந்துருச்சு. அந்த கனவை தான் இன்றைக்கி நான் நிறைவேற்ற போகிறேன். ஸோ ஓகே, பார்ப்போம். நம்ம உங்களை எழுப்பலாம், எந்திரிக்கலாங்கன்னு பார்ப்போம். எந்திரிக்க வேணாம், ஃபஸ்ட்டு எழுப்பக்கூடாது. நம்ம எழுப்பாமல் அவங்களுக்கு காலில், ஓகே, உங்கள்கிட்ட இதுக்கப்புறம் மறைக்க வேணாம் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, காலில் அவங்களுக்கு நம்ம டைரெக்டாக போட்டு விட்டுறலாம். பார்த்தீங்களா, சத்தம் இல்லாமல் போட்டு விடணும். கொலுசு தாங்க, கொலுசு தாங்க நான் வாங்கியிருக்கேன் அவளுக்காக. அவளுக்கு கொத்து கொலுசுனால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க போட்டிருக்க கொலுசு வந்து பிளெயினாக தான் இருந்திருக்கும். ஆனால் இது வந்து அவளுக்கு வந்து அப்பத்துலேருந்து ஆசை. சின்ன வயசில் போட்டிருக்கான்னு சொன்னான். ஆனால் கொத்து கொலுசு இப்போ இல்லை அவளுக்கிட்ட. நான் வாங்கி கொடுத்தது வந்து பட்டை கொலுசு தான் வாங்கி கொடுத்துருந்துருக்கேன். இப்போது வந்து அவளுக்கு அந்த கொலுசை நான் வச்சு இந்த மாதிரி முத்து கொலுசாக வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி கொத்து கொத்தாக வாங்கியிருக்கேன். அவளுக்கு வந்து சத்தம்னா ரொம்ப சத்தம் போட்டு இந்த மாதிரி கொலுசுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட. ரொம்ப நாளாக கேட்டுட்டு தாங்க இருந்தா. கொத்து கொலுசுனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி அவள் என் பிறந்தநாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது, நான் வந்து இவளுக்கு பிறந்தநாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஆசையாக இருந்தேன்.
சரி விடு, பிறந்த நாளைக்கு வேண்டாம், நம்ம இப்பயே சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இதுதான் இது வந்து சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்கும். நம்ம வந்து அவள் காலில் அழகாக கொலுசு மாட்டி விட்டு எழுப்பி விட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம். இது வந்து வெள்ளிங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து இவங்களோட கொலுசு வச்சு தான் மேலே ஒரு 15,000 அப்படி போட்டு தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் பாட்டில் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏது காசுலாம். அவங்க வச்சிருந்த சின்ன கொலுசு தான், நான் மேலே காசு போட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம காலில் போட்டு விடலாம். தூக்கத்தில் இருக்க காலு கூட கொடுக்க மாட்டேங்கிறா. ஓகே, பயமாக இருக்குங்க. தெரியுதான்னு தெரியல. இல்லை, கேமராவை கொஞ்சம் நல்லா. ஓகே, அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் டைம் பார்த்தேனே, நேரத்துக்கு மணி 12 ஆகிருக்கும். இந்த 12:30 மணிக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். இந்த மாடல் பிடிச்சிங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியலை, எதுவுமே அவளை கூப்பிட்டு போய் தான் நான் எல்லாம் வாங்குவேன். சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது இவங்களை கூப்பிட்டு போனால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நானே எனக்கு பிடிச்ச மாடல் வாங்கிட்டு வந்துட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இந்த மாடல் பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவள் கேட்டது வந்து கொத்து கொலுசு தான். அதனால் அவளுக்கு இந்த மாடல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு காலில் நம்ம மாட்டியாச்சு. இன்னொரு காலில் மாட்டிடலாம். இது பகலில் சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நாங்கள் நினச்சேன். சரி வேண்டாம், நைட்டில் தூங்கும் போது பண்ணால் எந்திரிப்பா இல்லையா, அதனால தான் நான் இப்போ பண்ணேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவள் எந்திரிச்சு பார்த்தா அவள் எவ்வளோ ஹாப்பியாக வரான்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, நம்ம வந்து 2 கால்லையுமே கொலுசு போட்டாச்சு. ஓகே, இப்போ அவங்க எந்திரிச்சு பாருங்கள், 2 கால்லையுமே நான் கொலுசு போட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த பார்த்தீங்களா, கொலுசு போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து அவங்க எந்திரிச்சு என்ன ஷாக் ஆகுறான்னு நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்திரிக்க கூட மாட்டாங்க. எழுப்பி பார்ப்போம், இருங்க. டைம் 12 ஆயிடுச்சுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டைம் 12 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எழுப்பி விட்டு பார்க்கலாம். எந்திரிச்சு அது என்ன ஷாக் ஆகுறாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து இந்த வீடியோவே இருக்க போகுது. இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கான்லாம் எனக்கு தெரியல. ஸோ என் மனசில் வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு. நான் அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்னும் போது நம்ம அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும். அது சீக்கிரமாக கிடச்சிட்டா அது வந்து அருமை தெரியாது. அதனால தான் ரொம்ப அப்படியே லேட்டாக இது வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். தூங்கும் போது பண்ணால் தெரியாது இல்லையா? ஓகே, நம்ம எழுப்பி விட்டு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ ஓகே, சந்தோஷப்படுவான்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடியே நான் வந்து அவங்களுக்கு வந்து கோல்டில் பேஸ்லைட்லாம் வாங்கும் போதெல்லாம் ரொம்ப அழுத்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அழுதுட்டாங்க அதுலேயே, அந்த கோல்டு வாங்கி கொடுக்கும்போது கூட. அப்புறம் இப்போ வெள்ளியில் வந்து அருணாக்கொடி வாங்கி கொடுத்தேன் இல்லையா, அது அப்புறம் மோதிரம் அதெல்லாம் கூட ரொம்ப அழுதுட்டாங்க. ஏன்னா என்னால் எதுவுமே உனக்கு செய்ய முடியல, நீ மட்டும் எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டா. இப்போ கூட நான் வந்து பிறந்த நாளைக்கு நான் உனக்கு எதாவது செய்யணும், நீ ஏன் எதுக்கு செய்கிற அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டே என்னை கஷ்டப்படுத்த போகிறா. அது வேணால் எனக்கு தெரியுது. உன் பிறந்தநாள் வச்சுட்டு நீ எதுக்கு எனக்கு வாங்குறான்னு கூட கேட்பான். எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும் கேட்டாலே அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் மெயினாக இப்படி வாங்கினேன். அந்த கொத்து நிறையா வச்சுருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து அவளோட கொலுசு வச்சு மேலே காசு போட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நம்ம எழுப்பி விடுவோம். பூஸ்ட் டப்பாலாம் அங்கே கிடக்குது. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க மேடம். பூஸ்ட் டப்பா, குழந்த மாதிரி பூஸ்ட் டப்பாலாம் சாப்பிடுவாங்க. அங்கே கிடக்குது, இருங்க காட்டுறவங்களுக்கு. பார்த்தீங்க, அவள் வெறுமனையே சாப்பிடுவாங்க இதெல்லாம்.
வெறுமனே சாப்பிட்டு கிடப்பா. அப்படிதான் சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சிருவோம் பூஸ்ட்லாம். ஸோ ஓகே, நம்ம எழுப்பி விடுவோம். மோ மோ சரியான தூக்கம் போல், எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்தில் சர்ப்ரைஸ் பண்ணால் எப்படிக்கே எந்திரிப்பாங்க அவங்க? ஸோ பெருசாக பகல்லே பண்ணியிருக்கலாமோ? ஏய் எந்திரிக்க மாட்டேன்றா, போட்டு வேற விட்டுட்டேன். இது எப்படி பார்க்கறது? அவ இதை பார்த்தா தானே தெரியும் அவளுக்கு. ஓ நாங்கள் இவன் எந்திரிக்கவே மாட்டேன்றாங்க. நான் போட்டு விட்டு இவ்வளோ நேரம் ஆச்சுங்க, இவன் நாங்கள் எந்திரிக்க மாட்டேன்றா. பாப்பா பாப்பா என்ன எந்திரிக்க மாட்டேன்றா? சரியான டயர்டு போல. ஏய் மோ ஏய் மோ ஓ எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பாப்பா? மோ ஏய் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. பேசாமல் அப்படியே விட்டுடலாமா? காலைல வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன். இவளுக்கு வேறு சர்ப்ரைஸாக கொடுத்து இவன் இந்த தூக்கம் தூக்குறாளே, என்னங்க பண்ணுறது இப்போது? பேசாமல் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு காலையிலே கொடுக்கலாமோ? போட்டேன், காலையில் எந்திரிச்சு வீடியோ ரன் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன். எந்திரிக்க மாட்டேன்றாளே. இப்போ எப்படி இவளை நான் காட்டுறது? இவ எப்போ பார்க்குறது, எப்போ ஷாக் ஆகுறது? இந்த தூக்கம் தூங்கிட்டு இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது? போய் சத்தம் போட்டு கத்திடலாமான்னு பார்க்குறேனே. பாப்பா இது ப்ராங்க் வீடியோலாம் கிடையாது, ஒரிஜினலாகவே ரொம்ப தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் பாட்டில் ப்ராங்க் வீடியோ நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரிஜினலாக தூங்கும் போது கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக தான் நான் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குறேன். இப்போ தூங்கினாலே எந்திரிக்க மாட்டாள். மோஸ்ட்லி அவளுக்கு என்ன பண்ணாலுமே அவளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாது தூங்கிட்டானா. அதுக்காக தான் இந்த டைமில் நான் சூஸ் பண்ணேன். ஆனால் இந்த டைமில் இப்படி தூங்கிட்டு இருக்கா வேற, எப்படி எழுப்புறதுன்னு தெரியலையே. மோ மோ எந்திரிச்சு உட்காருவா. ஏய் மோ சாப்பிட்டியா இல்லையா? சரிம்பா உட்காருவா பா. ஏய் சாப்பிட்டியா? வா சாப்பிடலாம் வா. சாப்பிட்டியா இல்லையா? வேறு மோ வா. அம்மா எந்திரிக்கம்மா. சரி ஒரு நிமிஷம் வா, ஒன்று பேசணும். சாப்பிட்டியா இல்லையா? சரி எந்திரிச்சு வா, சாப்பிடுவா. எந்திரி வா, சாப்பிடலாம் வா. உனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வந்திருக்கேன் வா. ஐஸ்கிரீம் வேணாவா? ஐஸ்கிரீம் வேணும் வந்திருக்கிறேன் அப்புறம் வா வா. 12 மணி ஆச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் நைட்டில். வா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாம் கொஞ்ச நேரம் போய். வேணாங்க எந்திரிக்கவே மாட்டேன்றேன். பாப்பா ஐஸ்கிரீம் வேணும் வந்திருக்கிறேன் பாரு, சாப்பிடுவா. ஐஸ்கிரீம் வேணாவா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வா. ஐஸ்கிரீம் வேணும் வந்திருக்கிறேன் பாரு, சாப்பிட்டு போயிடுவா. எந்திரி வா, ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்ருவா. நாங்கள் எந்திரிக்கவே மாட்டேன்றா. எந்திரிக்காமல் எப்படிங்க சர்ப்ரைஸ் பண்ணுறது? லேட் டுடே லேட். அம்மோ காலைல வேற போட்டு விட்டேன். சாப்பிடுவா, ஐஸ்கிரீம் சாப்பிடுவா. எந்திரி வா வாமா. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருமா, சாப்பிடுவா வா. எந்திரி வா. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்கு நம்ம, வா சாப்பிட்டு. காலையில எல்லாம் சாப்பிட கூடாது, மெல்ட் ஆகிடும். எந்திரிச்சு வா. சரி எந்திரிச்சு வா, இந்தா சாப்பிட்டு படுத்துருவா கொஞ்சமா. மோ எந்திரி வா. இப்போ சரியான தூக்கம் போலையா பாப்பாவுக்கு? பார்த்து பார்த்து உட்காருவா. சரியான தூக்கமா? ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு? ஐஸ்கிரீம் வேணுமா? வேணாவா? ஐஸ்கிரீம் வேணா பாப்பா? ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம். ஏய் பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா?
சொல்றேன். ஜுரம் அடிக்குது வாங்கி வா. ம் என்ன வேணும்? ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? என்னப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்க? எங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்? இதோ பைத்தியம் என்ன ஆச்சு நைட்ல? நைட்ல ஒன்றும் ஆகலையே. ம் சொல்லு குட்டி. உன் காலை பாரு. என்னது? டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட் எப்படி போடுவாங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா? சரி சர்ப்ரைஸா இருக்கட்டும்ன்றதுக்காக. என்னது நல்லா இருக்கு? கொலுசு. சர்ப்ரைஸா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் கேமராலாம் முன்னாடி ஆன் பண்ணி எப்படி நீ கண்டுபிடிச்சிருவ. அதெல்லாம் நான் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டேன். நீ வைப்பாத. நீ தூங்குற கேப்ல இன்ட்ரோ கொடுத்துட்டேன். எப்படி இருக்கு கொலுசு? சூப்பரா இருக்கு. உன்னோட கொலுசை நான் அதை வித்துட்டு தான் இது மேலே. தேங்க்யூ. கேட்டுட்டே இருந்தீ. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஆத்தியில தொந்தரவு பண்ணிட்டனா தூக்கத்துல? என்ன பூஸ்ட்லாம் சாப்பிட்டு படுத்துட்டு கிடையாது. உன்னை விட்டு போயிட்டு வா, கடைக்கு போயிட்டேனா? என்னாச்சு? சரி பிடிச்சிருக்கா? நீ இந்த கொத்து கொலுசு கேட்டுட்டே இருப்பியா, அதுதான், அதனாலதான் இது வாங்கிட்டு வந்தேன். கொத்து கொலுசு தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? அந்த மாடல் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. சரி ஓகே, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில. சரின்னு வாங்கிட்டேன். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஹாப்பியா இருக்கியா? என்னாச்சு? ஏய் என்ன அழுவுற? எதுக்கு அழுவுற? அழுவுறாங்க. ஏய் நைட் ஆயிடுச்சு, எதுக்கு இந்த நேரத்தில் அழுதுட்டு இருக்க? சரி விடு, அதான் நான் தான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் அழுவுற? சரி விடு, வீடியோலாம் இருக்கு. நீ மட்டும் அழுதுட்டு இருந்தா எப்படி? வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு. என்னத்துக்கு அழுவுற? இப்போ நைட்டில் தொந்தரவு பண்ணிட்டேன்றதுக்காக அழுவுறாலோ ஒரு வேலை? இல்லை கொலுசு வாங்கி பழைய கொலுசு போயிடுச்சு அழுவுறியா? இல்லை அழுவாத விடு, கண்ணிலேருந்து ரொம்ப தண்ணி வருது பாரு. சரி அழுவாத விடு, அதான் நல்லா இருக்குங்க. எதுக்கு அழுவுற? சரி அழுவாத, நல்லா பிடிச்சிருக்கேன். அழுவாதமோ நைட்டில் செக்கிங் பண்ணாது. நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் கூட. சரியா? அதை கூட இதுக்கப்புறம் ஓகேவா? கண்ணத்தோட சூடு. அவங்க நைட்டில் வேறு ரொம்ப ஒரு மாதிரி நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அவள் சென்டிமெண்ட் ஆகிடுவா, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ராத்திரியில் வந்து அவளை அறியாமலே இதெல்லாம் நடக்குது. நம்ம யாருக்கா இருந்தாலுமே ஒரு மாதிரி கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். எனக்கே என்னை அறியாமல் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து ராத்திரியில் ஃபீல் ஆகிட்டாங்க. ஸோ ஓகே விடுங்க. எப்படி இருந்துச்சு இந்த சர்ப்ரைஸ்? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னால் முடிஞ்சது. அவள் வந்து ரொம்ப நாளாகவே இதை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாள். ஆனால் கொத்து கொலுசுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் வந்து அதை வச்சுட்டு இதை வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு எந்த மாடல் இது எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும். அவள் எப்படி போடுவா, எப்படிலாம் யூஸ் பண்ணுவா அப்படின்னும் போது எனக்கு எல்லாம் பழகிருச்சு. பாருங்களேன், பிடிச்சிருக்கா? அழுவாம இருப்பியா? தூங்கலாம். நைட்டு எத்தனை மணி ஆகுதுன்னு பாருங்க நீங்களே. மணி 12 ஆயிடுச்சுங்க. 12 மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். 12-14 ஸ்டார்ட் பண்ணேன். 12:30 மணியே ஆயிடுச்சு. ஸோ வந்து பாவமாக இருக்கு. இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி இருந்துச்சு? அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நார்மலா போடுறதோட இந்த மாதிரி போட்டா பிடிக்கும். ஆனா நான் வந்து கொலுசு வந்து நிறைய டிசைன்ல போட்டுட்டேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல வந்து கொலுசுலாம் போடக்கூடாது சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்லலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மாலாம் வந்து நான் நிறைய டிசைன்ல போட்டேங்க. இந்த கொத்தமல்லி கொலுசு சொல்லுவாங்களா, அது
இந்த மாதிரியுமே சேம் இப்படி ஒன்று போட்டேன். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு 5 நாள் தான் போடுவேன். அவன் புதுசாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் உடனே கடையில் ஒரு ப்ராப்ளமாக இருக்காது, அவங்க சுச்சுவேஷன் வச்சிருவாங்க. ஸோ வாங்கி தரேன்னுவாங்க. ஆனால் வந்து அது அப்படியே முழுவிடும். வருஷக்கணக்காக வாங்கவே மாட்டேன். அப்படியே அதுக்கப்புறம் மாங்காய் டிசைன் போட்டு ஒரு கொலுசு வாங்கினேன், அதுவுமே அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய டிசைன்லாம் நிறையா போட்டேன். ஆனாலுமே இப்போ வந்து ரீசனாக போட்டிருந்தது இவங்க தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா என்னோட கொலுசு அம்மா வாங்கி கொடுத்தது ஒன்று இருந்தது, அது வந்து நான் சேலத்தில் அடமானம் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு, அதான் எங்ககிட்ட காசு இஷ்யூன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லிடுவேன். அப்புறம் இவங்க தான் எனக்கு இன்னொரு கொலுசு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுவே நான் ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 2 வருஷமா இருந்துச்சுல. ஆமா, 2.5 வருஷம். இது வந்து இப்போ நான் ஏற்கனவே வாங்கி கொடுத்தது. மோஸ்ட்லி இந்த மாதிரி போகணும்னு ஆசை. நடக்கும் போதெல்லாம் நல்லா சல்லு சல்லுன்னு கேட்கணும். இப்ப பாருங்களேன் எவ்வளவு சல்லு ஆசை. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பயமா சல்லு சல்லு கேக்குது. இத மாதிரி வாங்கினாதான் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ன்ற. பாருங்க நல்லா இருக்கான்னு. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா இப்படி போடணும் கொலுசு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொலுசுனா அவ்வளோ பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து கொலுசுக்கு தான் ஒரு ஆசைப்படுறது. நடந்தா சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படுவேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் போகணுன்னு ஆசை. ஏன்னா இந்த மாதிரி நான் போட்டது இல்லைல்ல, இப்போ போட்டிருக்கேன். அதான் அடமானத்தில் வச்சிருவாங்க அப்பப்போ சொல்லிட்டு. ஸோ ரிட்டன் இந்த மாதிரி போகணுன்னு இப்போ ரீசன்ட் டேஸில் ஆசையாக இருந்தது, ரொம்பவே ஆசையாக இருந்தது. கேட்டிருந்தேன் கொலுசு வேணும் அப்படி. இப்போ இஷ்யூ அமௌண்ட் இஷ்யூவாக இருக்குது சொல்லிட்டு வேணாமோ, நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க பர்த்டே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சரி அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் கொலுசு இவங்க எதுக்கோ கேட்டிருந்தாங்க, இவங்க லோன் கட்டலையோ எதுக்கோ கேட்டிருந்தாங்கன்ட்டு சரி அடமானத்தில் வைக்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா இவங்க வந்து இவங்க இப்போ இவங்க போட்டிருக்க செயின் கூட பாருங்களேன், கோல்டு இல்லை, மூட்டிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். 2 மாசமா இவங்க 2ஆ 1ஆ 1 மாசம் இல்லை 1 மாசம் கிட்ட ஆக போகுது இவங்க அந்த செயினை எனக்கு கொடுத்து. ஏன்னா வந்து அமௌண்ட் பட்ஜெட்டு, ஸோ கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்குமே இருக்கிறது தான். அந்த மாதிரி தான் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஒன்று தான் இருந்தது. ஏன்னா அதுவுமே இவங்களுதியா நம்ம வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயினை கூட இவங்களுக்கு தான் வெயிட் அதிகம். 1 பவுன் நான் போட்டிருக்கிறதுலாம் அவ்வளவா 1 பவுன் எதுவுமே இருக்காது. 1 பவுன் தானே குட்டி நீ போட்டிருந்தது? ஆமாம், 1 பவுன். ஸோ வந்து இதெல்லாம் வந்து 1 கிராம் கணக்கு தான் நம்மளது வரும். இவங்களது பவுன் கணக்கில் வர்றதுனால ஒரு 40,000 அப்படி சம்திங் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஸோ இதுதான் எங்களோட இஷ்யூ. அதனால் அவங்களுக்கு வச்சு நிறைய பேர் அது கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணுன்னு தான் சொன்னால் அதுவுமே மூட்டிடுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ எனக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்து எமோஷ்னலாக எனக்கு என்ன தெரியுமா அதில் ஆச்சரியம், குட்டி வந்து கோல்டில் வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் கூட எனக்கு அளவு வரல. எனக்கு எமோஷ்னலாக ஆயிடுச்சு ஒரு பக்கம். ஏன்னாக்கா இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கும்ல, அழுவு வரும்ல. ஏன்னா என் பர்த்டே கூட நான் பிரேஸ்லைட் வாங்கியிருந்தேன். அப்போ நிறைய பேர் இருந்தாங்களா, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பரவாயில்ல குட்டி ஃபுல்லாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் நான் யாருமே பண்ணி பார்த்தது இல்லைங்க. யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இவங்கள அளவுக்கு நான் யாருமே பண்ணி பார்த்தது இல்லை. வெளியே போகும்போது வெடி அது இது புஷ்பானம் சும்மா பிரியாணி வச்சு தாறு மாறா செஞ்சு விட்டாங்க. நான் அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அப்பாவோட ஃபேஸாக இருக்கட்டும், 1 வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா இறந்து. அப்படி அவரே என் கூட நின்று விஷ் பண்ணது அப்படி ஒரு இதுவாக கொடுத்துருந்தாங்க. அப்பா வந்து சென்டிமெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். கிஃப்ட்டு கூட நான் அவ்வளோ இது பண்ணல. ஏன்னா ஜாலியாக போச்சு எனக்கு அந்த டேவே. ரொம்ப ஜாலியாக தான் போச்சு அந்த டேவே. எனக்கு கால்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ இப்படி தான் இருந்தது அன்னைக்கு, இப்படிதான் போச்சு. ஸோ இது ஏன் அழுத அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கொலுசுக்கு அது நான் ரீசனாக தான் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் குட்டிக்கிட்ட சும்மா ஒரு ஜஸ்ட்டு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் எப்பயோ, இந்த மாதிரி எனக்கு போடணும் குட்டி அப்படி சொல்லிட்டு. அதனால தான் நான் கேட்டேனே தவிர, ஆனால் இவ்வளோ எக்ஸாக்ட் டக்குன்னு எனக்கு வாங்கி கொடுப்பேன் நான் நினைச்சே பார்க்கல. இதுவாக இருந்தது, என்ன சொல்கிறது தெரில, நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு வந்து நான் எதுவுமே அவ்வளோ செய்ய மாட்டேன்ற தவிர எதுவுமே இவங்க கேட்டது கிடையாது. அதை பண்ணு இதை பண்ணு அதை இதை செய்யலாம் இவங்க கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நம்மளே எடுத்து செய்கிறது தான். அதுவுமே இப்போ நான் ரீசனாக சொல்லியிருக்கேன் குட்டிக்கிட்ட, உன் பர்த்டேக்கு வந்து நான் நல்லதாக பண்ணணும்
அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல அப்படின்னா என் பர்த்டே வீடியோ delete பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா, யாருமே க்ரௌட் எதுவுமே இருக்கக்கூடாது பர்த்டேக்கு. இப்போ எனக்கு எப்படி க்ரௌடா இருந்தது, ஸோ அந்த மாதிரிலாம் குட்டி இருக்கவே கூடாது. எப்படி இருக்கணும்னா ஒரு அமைதியான பிளேஸு, நல்ல டெக்கரேஷன், நானும் குட்டி மட்டும் தனியா லவ்வர்ஸா கேக் வெட்டணும் தான் இவங்களுக்கு ஆசை. கச்சம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஆசைப்படி நம்ம வந்து நிறைவேற்றிடுவோம். நம்மளால என்ன முடியுமோ அதை பெஸ்டா கொடுத்து சூப்பரா பண்ணிடலாம். வெயிட்டிங் ஃபார் குட்டி பர்த்டே வீடியோ. அதே மாதிரி வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. கேட்ட உடனே நான் வந்து ஈவினிங்கே வாங்கிட்டேன். வந்து எங்க சாமி ரூம்ல எப்பயுமே நான் எந்த பொருள் என்னன்னா எனக்கு ரொம்ப தூக்கங்க என்னன்னே தெரியல, அப்படி ஒரு தூக்கமா இருந்தது. எப்பவுமே குட்டியை கூட பாப்பேன் நானு. இன்னைக்கு அவங்கள தேடல பார்க்கல, ஏன் அப்படி தூக்கனே தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குன மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்பயுமே ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன்னா எங்க சாமி ரூம் மதியானத்துல இருந்து கொஞ்சம் வேலை அதிகம், சாமி ரூம்ல வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருப்பேன். சாமி ரூம்ல வச்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு வந்து எதா இருந்தாலுமே நான் கொடுப்பேன். வாங்கிட்டு நான் கூட அது என்னோட பழக்கம். அப்படிதான் வச்சிருந்தேன். அவங்க அங்க கூட போய் பாக்கல, எங்க பாத்துறவங்கள நினைச்சேன். தூங்கிட்டேன். இதை சாப்பிட்டுட்டே எப்ப தூங்கினே தெரியல, தூங்கிட்டு இருக்கேன். பூஸ்ட் சாப்பிட்டு எனக்கு நிறைய பேர் எழுத்து எப்படி இருக்கு எழுது. நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன் காய்ஸ். எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இரும்பல் கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா எழுத்த பார்த்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தேங்க்ஸ். ஏன்னா வந்து அடிக்கிற இந்த சென்னை வெயிலுக்கு எனக்கு கோல்டு, அதனால மோஸ்ட்லி இரும்பல் வருது. அந்த வாட்டர் கலர் ஜூஸை பாருங்களேன், ஆர்டர் பண்ணது. அந்த மாதிரி நிறைய பேர் என்னடா உங்கள்ட்ட காசு இருக்கு அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. நான் இது எப்படி வாங்கணும்னு உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொலுசு வந்து அவளோட கொலுசு வச்சுட்டு மேலே ஒரு 15,000 அப்படி போட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். நீங்கள் எடுத்தோடனே கேட்டுறாதீங்க உங்கள்ட்ட என்னப்பா காசு இருக்கு அது இருக்குன்னு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் அவங்க வந்து ஒரு பொருளை போட்டு தான் நான் எதுவுமே எடுப்போம். இல்லை அப்படின்னா நான் எல்லாம் கடன் வாங்கி எதாவது தான் வாங்குவேன். மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கொலுசை கொடுத்துட்டேன். நான் வந்து அடமானத்துல வைக்கிறதுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஒரு சண்டையா போயிட்டு இருந்தது. நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துல, இவங்க வந்து 10,000 20,000 பெரட்டி கெட்டி எடுத்துருவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3,000 ரூபாய் கொலுசை வைக்கிறேன். சரி இருந்தா புள்ளி எப்பவுமே கேட்க மாட்டேன், எடுத்துட்டு போ அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டேன். பார்த்தா இதுக்குதான் கேட்டிருக்காங்க போல. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து குட்டி கேர் பண்ணிலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாலுமே அதான் உண்மை. எப்படி இருக்கு கொலுசுன்னா, கொலுசு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாடல் பிடிச்சிருந்தா அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கொலுசு போடலாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே गाइस, thank you, bye, love you.